தேங்க்யூ பிரதர். தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய வார்த்தைகளை கூட இந்த இரண்டாவது ஒரு பகுதியில் நம்ம தியானிப்பதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சிலாக்கியத்திற்காய் கொடானு கோடி ஸ்தோத்திரங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உங்களால் கூடுமா அப்படின்ற ஒரு ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன இங்கே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அன்றைக்கு இருந்த சீஷர்கள் யோவான் மற்றும் யாக்கோபுடைய தாய் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி, நீங்கள் ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னுடைய மகன் 2 பேரும் ஒரு சைடு ஒருத்தர் லெஃப்ட் இன்னொரு சைடு ரைட்டு, நீங்கள் அவங்களுக்கு ராஜரீகத்தை இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ஒரு ஸ்நானம், அந்த ஸ்நானத்தை உங்களால் பண்ண முடியுமா? அதே போல் நான் பாத்திரத்தில் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பதற்கு அவங்க எஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஆமாம் கண்டிப்பாக நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார் அப்படின்னா, அது கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு ராஜரீகமான இந்த ஒரு மகிமை, இந்த ஒரு மகிமையை நீங்கள் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க அந்த அம்மா. ஆமாவா இல்லைங்களா? புரியுதுங்களா? நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? இவங்க கேட்கும்பொழுது, இந்த ஸ்திரீ கேட்கும்பொழுது என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ராஜாங்கத்தில் சிங்காசனத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் கொடுங்க என்னுடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுவார்? நான் கொடுப்பேன்னு சொல்லுவாரா, இல்லை வேற யாராவது கொடுப்பேன்னு சொல்லுவார்? பிரதர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பிதாவுக்கு அடுத்த காரியமாக அது இருக்குது, அதை மென்ஷன் பண்ணார் பிரதர். அது எனக்குரியது இல்லை, பிதாவுக்குரியதுன்னு சொல்லுவார் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ அப்படின்னா இந்த ஒரு மகிமை அப்படின்ற ஒரு விஷயம், ஓகேங்களா? மகிமை அப்படின்ற ஒரு விஷயம், சிங்காசனத்தில் ஒவ்வொருவரும் என்னென்ன இடத்துல அந்த ஒரு உரிய இடத்துல உட்காருவதற்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நான் கொடுக்க மாட்டேன் இல்லைங்களா? அது நான் கொடுக்க போகிறதில்ல. யார் கொடுப்பாங்க அப்படின்னா, அது எங்கள் அப்பாவுடைய வேலை. அது எங்கள் அப்பா தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த இடத்துல ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்து இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பேற்பட்ட ஒரு தைரியம் இயேசு கிறிஸ்து இருந்துச்சு இல்லைங்களா? எப்பேற்பட்ட அந்த மனோதிடம், ஒரு கான்ஃபிடென்ட்டு, உள்ளுக்குள்ளே இருக்கிற தன்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வைராக்கியம் இல்லைங்களா? அந்த ஒரு அதாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயம், தைரியம், மனோதிடம், இதெல்லாம் எப்படிப்பட்ட விதத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? தான் கேள்வி. தன்னுடைய அப்பாவுடைய சித்தத்தை செய்வதற்கு தைரியமாக முன் வந்தார் இல்லைங்களா? ரொம்ப திட மனசோட, மனோதிடத்தோட அவர் அவருடைய வேலையை செஞ்சார். ஆனால் எந்த விதத்தில் இதை வெளிப்படுத்தினார்? இது எப்படி எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் அவர் கோட் பண்ணியிருப்பார். அவர் அவர் எவ்வளோ தைரியமாக கரேஜாக வந்தார் அப்படின்றதுக்கு அவருடைய தாழ்மை, ஹியூமிலிட்டி, அவர் எவ்வளோ அசிங்கப்படுறார், அந்த அந்த அசிங்கப்படுறதால அவருக்கு கொடுத்த விக்ட்ரி, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஜெயம், அது அவர் எப்படின்னா செல்ஃப் சரண்டர் பண்ணார். அவருக்கு செல்ஃப் சரண்டர்னா அந்த அவருடைய ஃபுல் லைஃப் கண்ட்ரோலையே பிதாவைய தேவன்கிட்ட அவர் கொடுத்துட்டார். அதனால் அவரால் அது ஒரு அந்த அந்த லைஃப் அங்கே வாழ முடிஞ்சது அப்படின்றார். தேங்க்யூ சிஸ்டர். 2 பாயிண்ட் கிளியராக சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது தாழ்மையை
மிகுதியான தாழ்மையை காமிச்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? மிகுதியான தாழ்மையை காமிச்ச ஒரு விஷயம். சுயத்தை முழுமையாக சரண்டர் பண்ணது. சுயத்தை முழுமையாக என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. இதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெயம் கொண்டிருக்காருன்ற ஒரு விஷயம் தான். ரைட்டு. ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட் பார்க்குறோமா? ஓகேங்களா? வேற என்னென்ன ஒரு விதங்கள், ஈவன் சில பாயிண்ட்ஸு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பிரதர் கடைசியார். அவர் வந்து அடுத்தவங்க மேலே வந்து அன்பு அதிகமாக வச்சதுனால அடுத்தவங்களுக்காக வந்து அந்த பாடுகளை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தை உள்ளவராக இருந்தார். தேங்க்யூ பிரதர். ஓகே சிஸ்டர், எல்லாரும் கை தூக்கிறதுனால யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியல. பிரதர் அவர் வந்து எல்லாருமே அவர் பண்ணதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. அவங்க எல்லாருமே ஒரு வேப்பில் இருந்தாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய சிந்தையை வந்து அவர் சிந்தையும் அவரோட செயலை வந்து பின்வாங்கவே இல்லை. ரொம்ப உறுதியாக இருந்து அவர் வந்து அந்த தாழ்மையும் முழுமையாக கொடுத்து ஆவி ஆத்மா சொல்லிட்டு முழுமையாக கொடுத்து அவர் தேவன் சித்தத்தை செய்து அவர் ஜெயம் கொண்டார். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ தன்னை முழுமையாக கொடுத்த ஒரு விஷயம், எந்த விதத்துலேயும் அவருடைய மனசு சிந்தனை பின்வாங்கலை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ மிகுதியான தாழ்மை, அதுக்கப்புறம் சுயத்தை முழுசாக என்ன பண்ணியிருக்காருன்னா சரண்டர் பண்ணியிருக்காரு. எந்த விதத்துலையும் பின்வாங்கலை இல்லைங்களா? எப்படியா இருந்தாலும் எங்கள் அப்பாவோடைய சித்தத்தை ரொம்ப பலமானவராகவும் தைரியமானவராக என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைவேற்றினார். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம இதை பார்க்கும்பொழுது அவருடைய விஷயம் இல்லைங்களா? ஸோ அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு அப்பம், அப்புறம் அந்த பாத்திரத்தில் இருக்கிற திராட்சை ரசம். ஓகேங்களா? நம்ம இப்போ எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த ஒரு அப்பத்தை குறித்து தெரியும் இல்லைங்களா? அது ஒரு அயன்சமாக தான் அடையாளப்படுத்தும் ஈவன் சொல்லப்போனால். அதே சமயத்தில் இந்த ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய திராட்சை ரசம் தான். அதாவது திராட்சை ரசத்துக்கு ஒரு பொருள். ஓகேங்களா? அந்த பாத்திரம், அந்த திராட்சை ரசம் நிறைந்த அந்த ஒரு பாத்திரம் அப்படின்றது தான் விஷயம். அந்த பாத்திரத்தில் திராட்சை ரசம் இருக்குது. அதான் அவமானம் நிறைந்த. இதுதான் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தெரியல அன்பான சகோதர சகோதரி இல்லைங்களா? அப்படின்னா இப்போ நமக்கு வந்துடுவோம், சபையாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நாம் அந்த ரத்தத்தில் பானம் பண்ணுறதுனா என்ன கேள்விதான். ஓகேங்களா? அந்த ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ரத்தத்தில் பானம் பண்ணுறதுனா என்ன? இருக்கிறது 2 அடையாளம் தான். ஓகேங்களா? இப்போ ஒரு அடையாளம், அந்த ரத்தத்தில் பானம் பண்ணுறதுலாம் என்ன? ஓகே சிஸ்டர். பிரதர். கிறிஸ்துவோட பாடுகளோட நம்மளும் ஷேர் பண்ணிக்கிறது. ஷேரிங். ஓகே பிரதர், நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு பங்கெடுப்பு. சூப்பர். அடுத்து சிஸ்டர் சொல்லுங்க. பிரதர் ஜோஷுவா. ஜீசஸ் எப்படி வந்து அந்த சஃபர் ஆனாரோ, அந்த அவமானம் பாடுகள் எவ்வளோ சஃபர் ஆனாரோ, நம்மளும் அந்த இதில் ஒரு சஃபர் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுறதுல. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரத்தத்தை பானம் பண்ணுதல் அப்படின்னா என்னன்னு கேட்குறோம். ஓகேங்களா? பாத்திரம் தான் சஃபரிங். பாத்திரம் தான் சஃபரிங். ஸோ நாம் இதை தான் கொஞ்சம் கோரிலேட் பண்ணணும். புரியுதுங்களா? சம்மந்தப்படுத்தணும். அந்த ரத்தத்தில் பானம் பண்ணுறதுனா என்ன சிஸ்டர் ஸ்னேகா? ஓகே பிரதர். சிஸ்டர் முடிச்சுட்டு பிறகு சொல்லுங்கள் சிஸ்டர். பிரதர், ரத்தத்தை பானம் பண்ணுறதுன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அவருடைய பாடுகளில் பங்கெடுக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை நம்ம சரியான முறையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளை வந்து முழுசாக ஏற்றுக்கிட்டு நம்ம இது பண்ணுறது தான், நம்மளும் அதை ஈக்குவலாக ஷேர் பண்ணுறது. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து பிரதர், இப்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் முன்னாடி நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம இருக்கிறப்போ, அவர் சித்தத்தை செய்யறப்போ வர்ற அவமானம், பாடுகள், துன்பம் அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் அதை பார்த்துட்டோம். தேங்க்யூ பிரதர். ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, 2 அடையாளம் இருக்குது. நம்ம இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் என்ன பண்ண போகிறோம்னா, ஏப்ரல் மாதம் எந்த தேதி? 11. ஓகே, 11ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய அந்த ஒரு சரீரம் என்று எண்ணப்படுகிற அப்பத்தில் கை வைக்க போகிறோம். ஓகேங்களா? அவருடைய ரத்தம் என்று எண்ணப்படுகிற திராட்சை ரசத்தில் பங்கெடுக்க போகிறோம். 2 அடையாளம் தான் நமக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுறதுனா என்ன? சிஸ்டர். இது அந்த பாத்திரத்தில் பங்கடைகிறது பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பதில் தான் நம்ம சொன்ன பதில். பட் இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரதர் எழுதின அந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அந்த பாத்திரத்தில் பங்கடைதல், சரிங்களா? எப்போ அவருடைய பாத்திரத்தில் பங்கடையுதுன்றது அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார் இல்லைங்களா? மரிச்சு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவருடைய பாத்திரத்தில் எப்படி பங்கெடுக்க முடியும் சொல்லுங்கள்? சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் சிஸ்டர் சொல்லுங்கள். பாத்திரத்தில் பங்கடைகிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்சுவலி அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய நிந்தனைகள், அந்த வேதனைகள் நமக்கும் ஏற்படும் பட்சத்தில் நம்ம வந்து அதை முழுசாக ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு விதத்திலும் அவர் எப்படி பின்னாடி போகாமல் இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ரொம்ப ஸ்டர்ன் அண்ட் ஸ்டபனாக வந்து தேவனுக்காக நம்ம இதை செய்கிறோங்கிறது, அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங் சிஸ்டர் சோனியா. பிரதர், இந்த பாத்திரத்தில் பங்கடையிறது அப்படின்னா, பிரதர் நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு வந்து அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக நம்ம ஃபஸ்ட்டு ஆகணும் ஞானஸ்தானத்தில். அது ஆயிட்டு அது அப்போ தான் நம்ம அனுசரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வருவோம். அதை அனுசரித்தா மட்டும்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்னலாம் பாடுபட்டாரோ, சஃபரிங்ஸ் மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தேவதூஷணம் சொன்னது ஏற்கனவே பார்த்துருப்போம் முன்னாடி பாயிண்ட், தேவதூஷணம் சொன்னதோ இல்லை அவர் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக அவரை கோட் பண்ணது எல்லாமே வந்து நம்மளுக்குமே அது வரும். ஸோ அந்த பாடுகளை எல்லாமே நம்ம அது கடைசி பிட், இந்த காஸ்பல் ஏஜ் வரைக்கும் கடைசி பிட் வரைக்கும் நம்ம அதை அனுபவிக்கணும். அப்படி அதில் வந்து அதை நம்ம சிம்பாலிக்காக தான் நம்மளோட மெமரியில் ஒரு அந்த பாத்திரத்தில் நம்ம டேக் பண்ண அதை எடுக்கிறோம் அப்படின்றது சிம்பிளைஸ் பண்ணுது. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ ரொம்ப கிளியரான பதில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி பாத்திரத்தில் அந்த ஒரு ரத்தத்தை பானம் பண்ணுறதுன்றது பாத்திரத்தில் பங்கடைகிறது தான். இப்போ அவருடைய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம சிந்திக்கும் பொழுது, அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா, மாறின பிறகு, அதாவது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்து உள்ளே வந்துட்டு இல்லைங்களா, ஃபுல்லி கான்சிகரேஷன், தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்காக உள்ளே வந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வருகிற விசேஷித்த விதமான ஒரு ட்ரபிள்ஸ். ஓகேங்களா? விசேஷித்த விதமான ஒரு ட்ரபிள்ஸ். ஸோ இது என்ன மாதிரியான ட்ரபிள்ஸ் எல்லாம் இருக்கலாம் சபைக்கு இந்த ப்ரெசன்ட் டைமில்? அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதாவது எப்படி யோசிக்கிறதுனா, அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அவருடைய பாடுகள் இதெல்லாம் நமக்கு முன்மாதிரி தான் இல்லைங்களா? அப்போ 1,44,000 பேர் ஒரு முழு பாத்திரம், ஒரு கம்ப்ளீட் ஒரு கப் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பங்கெடுக்கணும். அதை எழுதியிருப்பாங்க, அனைவரும் அதில் பானம் பண்ணணும், முழு பாத்திரம் இந்த யுகத்தில் காலியாக வேண்டும் இல்லைங்களா? ஸோ அதில் இருக்கிற கொஞ்சமாக இருக்கிற அந்த கடைசியாக இருக்கிற அந்த வண்டலை கூட எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இந்த சபை ஜனங்கள். இதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும் பொழுது நமக்கு வருகிற இந்த பாத்திரம் எப்படிப்பட்டதான பாத்திரமாக இருக்கும்? நான் கேட்குற கேள்வி, ப்ராக்டிக்கலான ஒரு விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
அதாவது இயேசு கிறிஸ்து பாடல்கள் இதை பாத்திரம் இருந்துச்சு இல்லைங்களா, பாத்திரத்தில் பானம் பண்ணுற ஒரு விஷயம். அவருக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா. தன்னுடைய அப்பா அதாவது தேவதோஷம் சொன்னது, குற்றம் சாட்டினது, இப்படி நம்ம நிறைய லிஸ்ட் போட்டோம்ல, ஓகேங்களா. அது அவருக்கு. பட் நமக்கு ப்ராக்டிக்கலாக நாம் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுறோம்னா என்ன மாதிரியான அனுபவங்களுக்குள்ளே நம்ம போவோம்? ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ், நடைமுறையில் நமக்கு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறேன். பிரதர் பிரதர் சொல்லுங்க பிரதர். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் வந்து இந்த ஹார்வெஸ்ட் ட்ரூத்தை வந்து யாருக்கிட்டேயோ போய் நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம எவ்வளோ ஒரு லாஸ்ட் டைம்ஸில் இருக்கிறோம், என்னென்ன சத்தியம்லாம் நமக்கு தெரிஞ்சு அதை ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நம்மளை வந்து ஒரு வித்தியாசமாக பார்ப்ப ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்மளை வந்து ஒதுக்குற ஒரு சூழ்நிலை ப்ராக்டிக்கலாக ஏற்படலாம். ஃபேமிலி மத்தியிலையும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும், ஆஃபீஸ், இப்போ யார்கிட்டயா சொல்கிறோன்னா எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு பாதையில் செல்வதற்கு ஒரு சான்சஸ் ஏற்படலாம். தேங்க்யூ பிரதர். ஸோ நல்ல பாயிண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை நம்ம காஸ்பல் ஒர்க் பண்ணும்பொழுது, வேலை செய்கிற இடங்களில், ஈவன் படிக்கிற இடங்களில் நமக்கு வருகிற சில சோதனைகள், எஸ், இதை கூட நம்ம என்ன பண்ணலாம், சாதாரணமாக எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஓகே, உலகத்தில் இருக்கிறவங்க இப்படி தானே இருப்பாங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்துப்போம். ஆனால் இந்த பாத்திரம், ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம பங்கெடுப்பதுன்னா நமக்கு ப்ராக்டிக்கலான அனுபவங்கள் என்ன? சிஸ்டர் நீங்கள் பதில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள், நேரம் இல்லை, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நிறைய அவருடைய தியானிக்கிறோம். அப்படி தியானிக்கும் போது எப்படி அந்த கேரக்டர்ஸை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த சமயத்தில் எப்படி நம்ம கோவப்படுறோம், எப்படி பொறுமையை வெளிப்படுத்துகிறோம் அப்படி சொல்லி யோசிக்கிறேன். ஓகே சிஸ்டர், பொறுமையாக இருக்கிறது, கோவப்படுறது, இவைகளெல்லாம் ரைட்டு. கோவப்படாமல் இருக்கிறது, இது கூட நிறைய நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் ஜென்ரலான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி அங்கே வந்து அந்த ஒரு அழுத்தம் மனசில் வந்துச்சு இல்லை, காரணம் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நமக்கு வரணும். அதை தான் என்னன்னு கேட்குறேன். பிரதர் ஜோஷுவா, இப்போ ஜீசஸ்க்கு வந்த சஃபரிங்ஸ் மாதிரி நம்மளுக்கும் இப்போ வரணும்னா, இப்போ நம்ம இருக்க எக்லீஷியாக்குள்ளேயே நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது நம்மளை வந்து ஈவில் ஸ்பீக்கிங் பேசுகிறதோ, இல்லை நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம தப்பாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஓவராக நம்ம சஃபர் ஆகும், அது கூட சொல்லலாம். ஓகே பிரதர், ப்ராக்டிக்கலான ஒரு பாயிண்ட்டு இங்கே பிரதர் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை நம்மளை குறித்து ஒருத்தவங்க ஈவில் ஸ்பீக் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம காதுக்கு தெரிஞ்சிடுச்சு, நமக்கு வலி எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மேபி மே நாட் பி இல்லைங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம். நம்ம கூட இருக்கிற சகோதரர்களால் ஏதாவது நம்ம செய்யப்பட்டுட்டோம் அப்படின்னா விஷயங்களால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா தாங்க முடியாது. ஈவில் ஸ்பீக்கிங் ரைட்டு. சிஸ்டர் சொல்லுங்கள். இல்லை பிரதர், இப்போது ஒரு சகோதரரோ இல்லை பாபிலோன்லேருந்து வர்றாங்க, நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து நம்மளை ஹர்ட் பண்ணதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிற டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வருது. ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு இது கொடுக்கலாம். ஓகே சிஸ்டர், ரைட்டு. ஸோ காஸ்பல் சொல்லும் பொழுது அது மட்டும் இல்லை, மார்க்க பேதம் உங்கள் இடத்துல இருக்க வேண்டியது. ஸோ வசனங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, பட் எக்ஸாக்டாக அந்த பாத்திரத்துக்கு எக்ஸாம்பிள் பிரதர். சிஸ்டர் சொன்ன மாதிரியே தான். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தெய்வதூசணம் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. எந்த வகையிலன்னா, அவர் தன்னை தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. ஸோ நம்முடைய சத்தியமே அப்படி தான். ஆக்சுவலாக என்னென்னா, பெருசேபிள் இருக்கணும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தான் அவருடைய பிள்ளைங்க, நம்ம தான் பரலோகம் போவோம் அப்படிங்கிற தாட்டில் இருப்பாங்க. பட் அவங்கள்ட்ட மெய்யான சத்தியம் இல்லை. பட் நம்ம அந்த பேசிக் கிளாஸ் நடத்தும் செய்வோம் ஆகும்போது அந்த பெருசேபிளுக்கு வரவங்க சிலர் அதுலேருந்து உடன்படாமல் நம்ம சத்தியம் உண்மைன்னு தெரிஞ்சால் கூட என்னென்னா, நம்ம தான் பிதா யார், குமாரன் யார், அந்த ட்ரினிட்டி இல்லைங்கிறத தெளிவாக சொல்கிறோம்.
பட் அதை அவங்க பிலீவ் பண்ணல. பட் நமக்கு என்னென்னா அது யார் பிதா யார் குமார்னு தெரியும். ஸோ நம்ம அவரோட சேர்ந்து அவருடைய பிள்ளைங்கள் அப்படின்னு நம்ம தான் அவருடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இதை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு தெய்வதூஷணமாக பார்ப்பாங்க. இவங்க சத்தியமே தப்பு, இவங்களும் தப்பானவங்கன்னு அதன் மூலமாக நம்ம தெய்வதூஷணமாக சிந்திக்க வாய்ப்பு இருக்குது பிரதர். அவருக்கு வந்து அதே இது நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ பிரதர். ஸோ சிஸ்டர் சொன்ன பதிலுக்கு ரொம்ப அருமையான அடிஷ்னல் பாயிண்ட்டு. ஒருவேளை நம்ம நீங்கள்லாம் யார் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு நம்மளா சொல்கிறதுக்கு ஓகே அந்த மாதிரியான அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? சரி, வேற இந்த எக்லீஷியாக்குள்ள சிஸ்டர் சோனியா ட்ரை பண்ணுறேன். இவர் ஜோஷப் சொன்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இப்போது நம்மளை பற்றி யாரோ தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து நம்ம உள் வாங்கிக்கிட்டு இப்போது நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம், ஆனால் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பேட் நேமுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து இந்த சிஸ்டர் நினச்சா இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு பேட் எக்ஸாம்பிளை செட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம ட்ரூத் படி நம்ம கரெக்டாக இருந்திருப்போம் அந்த இடத்துல. பட் நம்மளை ஒரு பேட் எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுறதால அது வந்து அகேன்ஸ்ட் என்ன சொல்கிறது, சகோதரர் தான் மன்னிக்கணும் எல்லாம் இருக்குது. பட் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நம்ம செட் பண்ணுறதால அதை சத்தியத்தை நிமித்தம் நம்ம பொறுமையாக அதை ஏற்றுக்கிட்டு போகிறது வந்து அது நம்மளுக்கு ஒரு பாடுகளாக இருக்கும் அப்படின்றது ஒரு அந்த பாத்திரம் இல்லைங்களா? ஸோ ரொம்ப கிளியரான எக்ஸாம்பிள். ஸோ நம்மளை பற்றி ஒரு வித்தியாசமான ஒரு பிரபாகண்டா பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நமக்குமே தெரியும் நாம் இயேசு கிறிஸ்து செய்த அவர் எப்படி பொறுமையாக அதை வந்து அனுபவிச்சாரோ அதை அந்த இருதயத்தோடு அனுபவிக்கணும். ஓகேங்களா? வேறு அடிஷ்னலாக பாயிண்ட் தான் சொல்லுங்கள், நம்ம அடுத்த கேள்வி போயிடலாம். சொல்லுங்கள் சிஸ்டர். பிரதர், நம்ம சகோதரத்துக்குள்ள அந்த நிந்தை அவமானம் அப்புறம் கேவலன்றது வராது. நிச்சயமாக அவங்க பேச மாட்டாங்க நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ். ஆனால் அந்த உலகத்தார் வந்து நம்ம செய்யாத தப்பை அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை கேவலமாவோ நிந்தையாவோ அவமானமாக பேசுவாங்க. அந்த இயேசு கிறிஸ்து பட்ட அந்த பாடுகள் நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சிஸ்டர், ரைட். அப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். வெளியில் நம்ம ஊழியம் பண்ணுறதுனால வருகிற ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்தோம்னா பாடுகள் தான். எப்படி நம்ம அப்பம் திராட்சை ரசம் அப்படின்னு சொல்கிறோமோ பாடுகள் தான். ஓகேங்களா? ஆனால் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாடு நிறைந்த பாத்திரம்னு சொன்னோம் அப்படின்னா விச் வில் பி இன் அவர் எக்லீசியா, தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி செய்யப்பட்டாரோ, எப்படி துன்பப்படுத்தப்பட்டாரோ. அவர் யார், நீங்கள் தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்டது. சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்பா சொல்கிற அப்படின்னு யார் கேட்டது? தன்னுடைய சொந்த சகோதரர்கள் இல்லைங்களா, தன் கூட இருக்கிறவங்க. ஸோ இப்படி நம்ம கூட இருக்கிறவங்களாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது தேவ பிள்ளைகளை நாம் எப்படி பொறுமையாக நம்ம என்ன பண்ணுறோம் சகிக்கணும். சரிங்களா? சரி, இப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நம்ம பார்க்கும் பொழுது வேற ஏதாவது வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா மோசே என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவர் வந்துட்டு என்ன செய்வார் அப்படின்னா இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த மோசே அப்படின்றது இயேசு கிறிஸ்து மாத்திரமா இல்லை யாரையும் கூட சேர்த்துக்கலாம்? சொல்லுங்க. மோசே இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை பிரதர், அதை டோட்டலாக 1,44,000 சேர்ந்து தான் அந்த. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அப்போ இயேசு கிறிஸ்து மாத்திரம் கிடையாது அப்படின்னா அந்த 1,44,000 யாருன்னு சொல்கிறார் அந்த இடத்துல மோசே? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி. ரொம்ப ஆச்சரியம் இது. அப்போ இந்த 1,44,000 பேரும் இப்பொழுது தீர்க்கதரிசிகள் தான். ஒருவேளை பரலோகத்துக்கு நம்ம போயிட்டாலும் அப்போ தான் கிளியராக சொல்லுவோம் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி மோசையை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அது மாத்திரம் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு, அந்த ரத்தத்தை தெளிக்கிற விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, பாத்திரத்தில் குடிப்பதற்கும் ரத்தத்தை தெளிப்பதற்கும் கேள்வியே கேட்டு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு சிஸ்டர்?
பிரதர், ரத்தத்தை தெளிக்கிறது வந்து உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து அது அது உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறாரு. ஏசு கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுந்திருந்தார். ஆனால் அது பின்னால் வர்றது இது வந்து பரிசுத்தப்படுதல் குறித்து சொல்கிறாரு. நீதிமான்கள் ஆக்கப்படுறாரு, பரிசுத்தமும் ஆக்கப்படுறாங்க, நீதிமானும் ஆக்கப்படுறாங்க. அந்த உயிர்த்தெழுதல் வந்து நீதிமான். அந்த இது வந்து வெறும் சபை வந்து பரிசுத்தமும் நீதிமானும் பார்த்து சொல்கிறாரு. ஓகே சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். ரத்தத்தை தெளிப்பதுன்றது வந்து நீதிமானாக்கப்படுதலை குறிக்குது. சபை வந்து பாத்திரத்தில் பானம் பண்ணுவது வந்து நீதிமானாக்கப்படுதலை மட்டும் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுதலையும் குறிக்கிறது. சாங்டிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்போ 2 விஷயத்தை பார்க்குறோம். இதுக்கு இந்த நிழல் ஒரு விஷயம் இருக்குல்ல, மோசே ஈவன் சொல்லப்போனால் நம்ம ஆரோன் செய்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த பாவ நிவாரண நாளில் பலி செலுத்தப்பட்ட பிற்பாடு அவர் செஞ்ச ஒரு விஷயம். இது அப்படியே இயேசு கிறிஸ்து பண்ண விஷயத்துக்கு கம்பேர் பண்ணுவோம். நம்ம ஒரு நிழலும் பொருளும் எப்படி இயேசு அந்த இடத்துல ஆரோன் பாவ நிவாரண பலி அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ரத்தம், அதாவது பிரதான ஆசாரின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் அப்படின்றதுக்காக ரத்தம் அங்கே தெளிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை கூட நம்ம ஓகேங்களா? அதே சமயத்தில் இது ஏன் இயேசு கிறிஸ்து பண்ணணும்? கண்டிப்பாக கூட யார் இருக்கணும்? லேக்கன் 44 இருக்கணும் ஒன்று. ஓகேங்களா? அதே போல் ஸ்பெஷலாக அந்த பாத்திரத்தில் குடித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்காக மாத்திரம்னா நமக்காக மட்டும்தான். ஓகேங்களா? சரி, நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் இந்த ரத்தத்தை தெளிப்பாரா? எப்படி? அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்கள். அப்போ ரத்தத்தை தெளித்தா அவங்க என்னவா மாறுவாங்க? சார், அது வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர் ரான்சமுடைய பிளட்டை வந்து 1000 இயர்ஸில் உலக ஜனங்கள் மேலே தெளிப்பார். அது தெளிக்கும் போது அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒன்னஸில் தேவனுடைய அந்த டிவைன் லாக்கு கீழே வந்துடுவாங்க. அந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து தெளித்தல், ஸ்ப்ரிங்க்லிங் அப்படின்வார். ட்ரிங்கிங்ன்றது வந்து சபை மக்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்து அவர் ஈடுபலி செலுத்திட்டு போயிட்டு நம்ம அவர் சரீரத்தின் ஒரு அங்கமாக இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த பாத்திரத்தில் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம சபைக்கு அந்த காஸ்பலேஜில் இருக்கிற அந்த 1,44,000 ஆக போகிற சபை மக்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரிங்கிங். ஸோ அது வந்து அந்த அப்போது அவர் ரான்சம்ஸ் என்ன சொல்கிறது, பலி கொடுத்தது ரத்தத்தை வந்து அவர் வந்து 1000 இயரில் தான் அது ஸ்ப்ரிங்க்லே பண்ணுவார். ஸோ அது டெபாசிட் ஆகி அது யூஸ் பண்ண போகிறது வந்து அவர் 1000 இயர்ஸில் யூஸ் பண்ணுவார் அப்படின்ற அந்த கான்செப்ட். ஓகே சிஸ்டர். ஸோ அப்போ அந்த ரத்தத்தை தெளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதுக்கு பொருள் இயேசு கிறிஸ்து பண்ணுவார். அப்படி பண்ணும்பொழுது ஜனங்கள் ஒரு ஒன்னஸில் வராங்கன்ற பாயிண்ட் ரைட்டு. பட் என்ன நிலைமைக்குள்ளே வராங்க? என்ன நிலைமைக்குள்ளே வராங்க? அந்த பாயிண்ட் தான் வேணும். பிரதர், எந்த நிலைமைக்குள்ளே வருவாங்கன்னா, இப்போது எல்லாரும் மறிக்கிறது வந்து ஆதாம் பாவத்தை நிமித்தமாக தான். ஸோ ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலி வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஆதாமினால் வந்த அந்த மரணத்துலேருந்து மீட்டெடுத்து ஆதாம் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருந்தாரோ அந்த நிலைமைக்கு திரும்புவாங்க. ஓகே ஓகே பிரதர், நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரைட்டு. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று நீதிமானாக்கப்படுறது கூட பரிசுத்தமாக்கப்படுறது. ஓகேங்களா? அப்போ உலக ஜனங்களுக்கு அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொருளில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா, ரத்தத்தை தெளிக்க வேண்டிய ஒரு விஷயம். சிஸ்டர் அதில் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க. ஸோ இவருடைய அந்த ஒரு ஈடுபலியினுடைய புண்ணியத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அவங்க என்ன ஒரு நிலைமைக்கு வராங்க? ஒருவேளை டிவைன் பிளான் ஆஃப் த சார்ட்டில் பார்த்தோம்னா, ஓகேங்களா சிஸ்டர், எல்லாருமே நீதிமானாக்க நிலைமைக்கு தான் வராங்க பிரதர். அதுக்கப்புறம் தான் அந்த ஹோலி போகும்போது அந்த 100 இயர்ஸ் கொடுத்த பிறகு தான் அவங்க ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு தான். ஓகே சிஸ்டர், எப்படியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு விஷயம் செஞ்ச பிறகு என்னவா மாறுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நீதிமானாக்கப்பட்டவர்களாக மாறுறாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க போக மாட்டாங்க, அவ்வளோதான். என் பிளேனில் தான் இருப்பாங்களே ஒழிய
நீதிமானாக்கப்பட்ட நிலையிலிருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ரொம்ப கிளியர். டைப், ஆன்டி டைப். சரிங்களா? ஆனால் விசேஷத்தை வண்ணமா அந்த பாத்திரத்தில் குடிக்கிறது அப்படின்றதான் விஷயம். இது யாருக்கு? சபைக்கு மட்டும்தான். இல்லைங்களா? அதான் நம்ம இப்போ என்ன சொன்னோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாத்திரத்தில் குடிக்கிறதுனா என்ன? இப்போ ஒன்று நீதிமானாக்கப்படணும், அப்போ என் பிளேனுக்கு போகணும், என் பிளேனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னவா மாறணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு போகணும். இந்த ஒரு சாங்டிஃபிகேஷன் அப்படின்றது யாருக்கு இல்லைன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ராஜ்யத்தில். ஸோ திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். ஸோ இந்த ஒரு வித்தியாசம் நம்ம இதில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நம்ம இப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஒரு மரணம் நிறைந்த பாத்திரம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம் நிறைந்த இந்த ஒரு பாத்திரத்தில் இவர் குடிக்கணும். அதாவது இந்த ஒரு பாத்திரத்தில் குடிக்கணும்னு அவசியம் இருக்குங்களா? அதாவது மறிக்கணும், அவ்வளோதான். இந்த ரத்தம் கூட சிந்தப்படணும், சரீரம் கூட பிக்கப்படணும், ரைட்டு. ஆனால் இந்த பாத்திரம், பாடுகள் நிறைந்த பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்ல, இதுக்கு ஏதாவது நெசசிட்டி இருக்கா? ஏன் இப்படி இயேசு கிறிஸ்து செய்யணும்? ஏதாவது அவசியம் இருக்குங்களா? அதாவது ஈக்குவல் கரஸ்பாண்டிங் கிரைஸ்ட் நார்மலாக கொடுத்துடலாமே, சிலுவை கூட சுமந்து என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த பாடுகள் நிறைந்த பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு இவ்வளோ லிஸ்ட் கொடுத்தோம், இது இயேசு கிறிஸ்து அவசியம் தானா? ஏன் அவசியம்? கேள்வி புரியுதுங்களா? சொல்லுங்க. அதாவது அந்த பாடுகள் நிறைந்த பாத்திரம் இருக்குன்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த கப்பு, ஓகேங்களா? அந்த பாடுகள் நிறைந்த பாத்திரம், நம்ம என்னென்ன பாத்திரம் அப்படி பாத்திரத்துக்கான எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து அதாவது 3 நாள்லேயே இந்த ஆலயத்தை இடிச்சு போடு, அது ஆலயத்தை இடிச்சு போட 3 நாளில் கட்டிடுவேன், தேவகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா? இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள், தேவ தூஷணம் இல்லைங்க. அது மட்டும் இல்லை, இவர் வித்தியாசமான, இவர் ஒரு குற்றவாளியாக என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இவைகள் எல்லாம் அந்த பாத்திரம்னு பார்த்தோம் இல்லைங்களா? இவைகள் எல்லாம் அவர் செய்யணும், இதெல்லாம் அப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லை வேற யாராவது பார்க்கணுன்னு அதை செஞ்சாரா? அப்படி தேவன் அனுமதிச்சிருக்காரா? அங்கே கர்த்தர் வந்து நேர்மையை நிரூபிக்கிறதுக்காக அவர் வந்து தேவதூதர்களையும் மனுஷர்களையும் கூட அவங்களுக்கு கூட ஒரு நேர்மையை நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. தேவதூதர்களுக்கும் மனுஷர் எல்லாருக்குமே அந்த அவங்களுக்கு முன்பாக அவர் நேர்மையாக நடக்கணுன்றது வெளிப்படுத்துவது அவருக்கு அவசியமாக இருந்தது. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. கண்டிப்பாக இது அவசியம்தான். தேவதூதர்களும் மனுஷர்களுமாகிய இவர்கள் முன்பாக இயேசு கிறிஸ்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தம்முடைய நேர்மையை, உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தணுன்றது அவசியம். ஸோ ரைட். வேற அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு. சிஸ்டர் சோனியா. பிரதர், இப்போது இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பாத்திரம் அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு கோட் பண்ணியிருப்பார். அது உள்ளே இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ரத்தம் வந்து எதை டினோட் பண்ணுது, அந்த இதை வந்து டினோட் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு முன்னாடி ரீஃபரன்ஸில் போட்டிருப்பாங்க. இப்போது இது இயேசு கிறிஸ்துக்கு அவர் சாக போகிறாரு, அந்த சஃபர் பண்ண போகிறாரு, எப்படி வந்து சிலுவையில் அறைய போகிறாரு, எல்லாமே அவருக்கு தெரியும். பட் ஆனால் என்ன ரீசனுக்காக அவரை வந்து அடிக்கப்பட போகிறாங்க, சிலுவையில் ஏற்ற போகிறாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை தெரியாத ஒரு விஷயத்தையும் அவர் அதை அக்செப்ட் பண்ணி, பிதாவாகிய தேவன்கிட்டேருந்து அது வந்ததுன்றதுக்கு அதை அக்செப்ட் பண்ணி அங்கே வந்து அவர் உண்மைத்தனத்தையும் அவர் வந்து லாயலாக இருந்து அதை காமிக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாமே தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தேவன் கொடுக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம உண்மைத்தனத்தை காமிச்சோம் அப்படின்னா தான்
அப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருந்திருக்கோம், தேவன் மேலே அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம உண்மையாக வந்திருக்கிறோம் அப்படின்றத புரிந்து கொள் அங்கே கொஞ்சம் இருந்திருக்கோம் அப்படின்றது பத்தி. இன்னொரு பாயிண்ட்ஸும் சொல்லுங்கள் சிஸ்டர். இயேசு வந்து யூதர்களை மீட்கிறதுக்காக சிலுவையில் அறைவது அவசியமாக இருந்தது. யூதர்களை ஓகே சிஸ்டர். ஸோ அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டு யூதர்களை மீட்கணும் அப்படின்னு சிஸ்டர் ஸ்னேகா. பிரதர் நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலி ஆரம்பத்துலேருந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு நிழலும் பொருளுமாக தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் கூட பார்த்தோம்னா அதாவது இங்கே அவர் யாருக்காக இந்த சிலுவையில் அறையப்படுறாருன்னா ஒரு லாயல்ட்டி காட்டுறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லாயல்ட்டிங்கிறது மனுஷங்க பாவத்தில் விழுந்த மனுஷங்க மட்டும் கிடையாது, ஏஞ்சல்ஸுக்கும் தான் சேர்த்து பார்க்குறோம். ஏன்னா ஏஞ்சல்ஸுமே ஒரு காலகட்டங்களில் அவங்களுமே தவறு பண்ணாங்க. அண்ட் இவர் வர்றதில் கூட அந்த ஆர்டர்ஸில் இருந்தவங்க கூட ஒரு சில டைமில் பார்க்க போனோம்னா அவங்களுக்குள்ளேயுமே ஒரு பொறாமை இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குமே தேவன் உண்மையான ஒரு பலினா இப்படி தான் இருக்கும், உண்மையான ஈடுபலி இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த அளவுக்கு அவரை பாடுபட வச்சாரு. ஓகே சிஸ்டர். ஸோ பாயிண்ட்ஸ் நமக்கு அடிஷ்னலாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக என்ன பண்ணப்படணும்னா தேவதூதர்களுக்கு முன்பாக நேர்மைத்தன்மை காண்பிக்கணும். இது ரொம்ப எக்ஸலண்ட்டான பாயிண்ட். ஏன்னா தேவதூதர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் மரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், எது சொல்லுவார். ஈவன் அந்த டைம் வந்து ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையாச்சு இல்லைங்களா, என்னன்னே தெரியாது. ஈவன் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்பொழுது அவருக்கே சில விஷயங்கள் தெரியாதுன்னா தூதர்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. தூது சொல்கிற வேலை மட்டும்தான். அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்டாக அந்த ஒரு உண்மைத்தன்மையை காண்பிக்கணும். அது மட்டும் இல்லை, மனுஷர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு முன்னாடி இவர் உண்மையாக தான் இருக்காருன்னு எப்படி தெரியும்? ஒரு கேள்வியாக இருக்கே இல்லைங்களா. ஆனால் டெஃபினட்டாக யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கும். இயேசு கிறிஸ்து செஞ்சால் அது கரெக்டாக தான் செய்வார். அவர் மரிக்கிறாருன்னா கூட அவர் எப்படி மரிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம், எந்த விதத்தில் மரித்தார் அப்படின்ற ஒரு விஷயம், இதை குறித்து நேர்மையாக அவர் மரித்தார் அப்படின்றதுக்கான ஒரு விட்னஸ் இவங்க தான். ஈவன் சொல்லப்போனால் தேவதூர்கள் கூட வந்து சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா. சரியாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ரைட். அடுத்து வேற உண்மைத்தன்மையை காண்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரைட்டு. ஆனால் இவர் வந்து ஒரு பிரதான ஆசாரியன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகும்பொழுது இவர் இந்த பூமிக்குள்ளே இருக்கும்பொழுது ஒரு பிரதான ஆசாரியனா அவர் வந்து இருந்தாரா, இல்லைனா மரணத்துக்கு பின்னாடி ஒரு பிரதான ஆசாரியனா ஆகிறதுக்காக இருந்தாரா? இதான் கேள்வி. அதாவது பாத்திரத்தை ஒரு அதாவது ஒரு ரொம்ப அவசியம் தான் இந்த மாதிரி பாத்திரத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது. பட் இதுக்கெல்லாம் தாண்டி அந்த எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளே வரும்பொழுது டெஃபினட்டாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான ஆசாரியன் அப்படின்ற ஒரு நிலைக்கு இருக்கணும். அந்த நிலை அவர் பூமியில் இருக்கும்பொழுதா இல்லை மகிமை அடைந்த ஒரு நிலையில் இருக்கும்பொழுதா? அதான் கேள்வி. பிரதர் பிரதர் சொல்லுங்க. பூமியில் இருக்கும்போதே அவருக்கு இருந்தது. ஸோ பூமியில் இருக்கும்போதே இருந்துச்சு. ரைட்டு. அப்புறம் பிரதர் அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மகிமை அடைந்த பிறகு தான் அவர் வந்து க்ளோரிஃபை ஆன பிறகு தான் அவர் வந்து அதை ஓகே. க்ளோரிஃபை ஆன பிறகு தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த ரத்தத்தை தெளிக்கிறது. ஸோ உங்கள் இயேசு கிறிஸ்து தெளிக்கிறது. ஓகேங்களா. ரைட். அப்போ 2 பாயிண்ட் சொல்கிறேன் நம்ம. ஓகேங்களா. 2 பாயிண்ட்டு உண்மைதானா இல்லை ஏதாவது ஒன்று ரைட்டா? ஒன்று தான் ரைட்டாக இருக்கு. எப்படி? சரி, ஒரு கேள்வி. நாம் ஆசாரியர்களா இப்போ, ராஜாக்களா இப்போ? நம்ம எப்போ ஆசாரிகள், நம்ம எப்போ ராஜாக்கள்? நாம் வந்து அந்த ஒரு ராஜரிகத்தை பெறும்பொழுது தான் ஆசாரிகளாகவும் ராஜாக்களாகவும் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்லுங்கள், அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டெஃபினட்டாக முதலாம் வரியில் வந்திருக்கப்போ ராஜா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு ஆசாரியர் அவர் முதலாம் வரியில் வந்திருக்கப்போ
பிரதர். பிரதர் சொல்லுங்கள். இல்ல அவர் ராஜா தான் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா அவர் வந்து எப்போ பிரதான ஆசாரியரா மாறுறாருன்னா அவருடைய பலியை முடிச்சதுக்கு அப்புறம் தான். இதை வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்க்குறோம்னா அந்த டேபர்நாக்கல்ல ஆரோன் வந்து அவருக்காக எப்படி அந்த பலியை முதல்ல செலுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் எப்படி தெளிக்கிறாரோ அது வந்து நம்ம இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணி அவருக்காக அவருடைய சரீரத்தை தெளிச்சு அவருடைய புது சிருஷ்டி வந்து போய் அந்த ரத்தத்தை பரிசுத்த அந்த ஒரு ஆர்க் ஆஃப் த கவர்னெண்ட்ல தெளிக்கிறத நம்ம அந்த டிஃப்ரென்ஸில் அதை பார்க்கணும். ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து ஆரோனுடைய விஷயத்தில் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது ஆசாரியன். ஸோ அப்போ பாவ நிவாரண ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டு பிற்பாடு தெளிக்கிற ஒரு விஷயம், ரைட்டு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்தில்? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில் வந்திருக்கப்போ அவர் ஒரு ஆசாரியனாக இந்த ஒரு ஊழியத்தை அவர் செய்யலையா? அவர் ஒரு ஆசாரியனாக இந்த ஒரு ஊழியத்தை செய்யலையா? அப்படின்னா அன்பானவர்களே, பாவ நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு வேலையை இயேசு கிறிஸ்து அங்கே செஞ்சிருக்கார். பாவ நிவர்த்தி செய்வதற்கும் அவர் தான் ஆட்டுக்குட்டி, பாவ நிவர்த்தி செய்கிற வேலையை அவர் அங்கே தான் செஞ்சிருக்கார். ஓகேங்களா? பட் மேபி நம்ம இப்படி இருக்கலாம், பிரதான ஆசாரியராகவும், அதாவது ஒரு ஆசாரியராகவும் ஒரு பொருளில் நான் சொல்கிறது, ஏன்னா லேவி கோத்திரத்துலேருந்து வரல, ஒரு பொருளில் ஒரு ஆசாரியராக இருந்த ஒரு ஊழியத்தை செஞ்சுருந்தாலும் டெஃபினட்டாக கரெக்டாக எக்ஸாக்டாக அவர் எப்போ தான் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகிமையில் இருக்கும்பொழுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சில முகாந்திரங்கள் இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ரைட்டு, தேவன சித்தமாக இருந்தால் நம்ம அதை பின்னாடி கூட பார்க்கலாம் சில கேள்விகளில். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி படப்போகிற பாடுகள் இப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எழுதப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்குல்ல, இல்லைங்களா? என்னென்ன வசனங்கள் இருக்கும்? பெரிய பிரிண்டில் இருக்கிறது மட்டும் சொல்லுங்கள், நிறைய இருக்கானா? சிஸ்டர் சொல்லுங்கள். வெளிப்படுத்தினல் 13 ரெவல்யூஷன் 13:8 சொல்ல. தேங்க்யூ சிஸ்டர். வேறு எங்கே இருக்கும்? பிரதர் பிரதர் சொல்லுங்கள். பிரதர் ஹீப்ரூஸ் 10ல் சொல்லப்பட்டிருக்கு பிரதர், என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிறதை செய்ய வந்தேன் அப்படின்னு. ஓகே ஓகே, கேள்வி தேங்க்யூ பிரதர், நல்ல ஒரு பதில் நமக்கு. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தீர்க்க தரிசனங்களில் மட்டும் கிடையாது, அநேக விஷயங்களில் வெண்கல சர்பத்து, அதாவது வனாந்தரத்தில் துருக்கப்பட்ட ஒரு விஷயம், இப்படி அவர் மரணத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வருவதற்கு என்ன கேள்வினா, இப்படிப்பட்ட பாடுகள் நிறைந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு இதுதான். அப்போ வனாந்தரத்தில் வெண்கல சர்பத்து தூக்கப்பட்டது, அவர் சிஸ்டர் சொன்ன மாதிரி கூட ரெவலேஷன் 13:8 அவர் உலகத் தோட்டத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார். ஏன்னா தேவன் ஆல்ரெடி பிளான் போட்டு அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி தொடர்புடைய அனைத்து விஷயத்துலையும் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா முன்னமே அறிஞ்சிருந்தார். ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஒரு விஷயத்தை குறித்து சிந்திச்சோம் அப்படின்னா, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக அந்த சிஸ்டர் கூட சொன்னாங்க, கடைசி அந்த பிட் அது வரைக்கும் அந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணார். அது போல் யாரும் பானம் பண்ணோம்? நாம்பளும். அதான் எப்படி? இன்னும் சில கேள்விகள் இருக்குது, ப்ராக்டிக்கலான சில கேள்விகளோட முடிச்சிடலாம் நம்ம டிஸ்கஷன். நான் ரிப்பீட் பண்ணுற கேள்வியை, இயேசு கிறிஸ்து அந்த அடிமண்டி வரை என்ன பண்ணார் அப்படின்னா பருகினார், கடைசியாக பருகினார். அது போல் நாமளும் பருகணும் தான். அப்படின்னா அந்த கடைசி அந்த அடிமண்டி இருக்குல்ல, கடைசி லிட்டில் பிட் கொஞ்சம், அதெல்லாம் பருகினார் அப்படின்னா அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு, ஸோ நமக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? சொல்லுங்கள் சிஸ்டர்.
பிரதர் இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து எவ்வளோ பாடுகள் பட்டு எவ்வளோ அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாரோ, அதே மாதிரி நம்மளும் லைஃப்பில் வந்து நிறையா பாடுகள் வரும், நிறையா உபத்திரங்கள் வரும். அது எல்லாமே நம்ம டெய்லி நம்ம அது சிறுவையில் அரைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். தேங்க்யூ சிஸ்டர். அப்போ டெய்லி நம்ம சிலுவையில் அறையணும். ரைட். சுயத்தை நம்ம சுயத்தை ஜெயம் கொள்ளுதல் பின்னாடியே இருக்குது இல்லைங்களா? உன்னால் கூடுமா பின்னாடியே இருக்குது. ஸோ இப்படி நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் சிலுவையில் அறையணும். ரைட்டு தான். நான் அந்த அடிமண்டி இருக்குல்ல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஒரு கிரேப் ஜூஸ் இருக்குது. சொல்லுங்கள் சிஸ்டர். பிரதர் இயேசு கிறிஸ்து அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணார். அது அன்பும் நேர்மையும் உண்மைத்தன்மையும் இறக்கமும். அதே மாதிரி நம்மளும் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் வந்து இறக்கத்தோடு இருந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். அதுதான் அது கடைசி வரைக்கும் நம்ம அதை இந்த அடிமண்டிய வரைக்கும் குடிச்சு அந்த நிரூபிக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி ப்ரூவ் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் அதை ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ சிஸ்டர். பிரதர் சுரேஷ். சிஸ்டர் அடுத்து. பிரதர் ஆக்சுவலாக தேவன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஈடுபலி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அது அந்த ஆண்டவர் கேட்பார் இல்லையா, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண இல்லையே அப்படி மாதிரி அந்த அளவுக்கு வந்து அவர் ஒப்பு கொடுத்து பெர்ஃபெக்டாக செஞ்சு முடித்தார் இல்லையா. ஸோ அதே மாதிரி நமக்கும் அந்த அடிமண்டி எப்படி இருக்கணும்னா, தேவன் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சார், அதே மாதிரி தேவன் நமக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பார். ஸோ அதை நம்ம பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத அந்த அடிமண்டின்னு நம்ம எடுத்துக்கலாம் பிரதர். ஓகே. ஸோ அப்போ பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். நல்ல ஒரு பாயிண்ட். எதிர்பார்க்குறத நமக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்காரு, நம்ம எப்படி செஞ்சு முடிக்கணுங்கிறத நம்ம தேவன் கொடுத்த ஊழியங்களை செஞ்சு முடிக்கணும், பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். அந்த ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சிஸ்டர் சொல்லுங்கள் கடைசியாக. இயேசு வந்து பரிபூரணமாக இருந்தார், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார் பிரதர். கம்ப்ளீட்டாக ஒரு சுய சித்தத்தையே விட்டுட்டார். அவர் சுயத்தையே விட்டுட்டு கம்ப்ளீட்டாக பிதாவின் சித்தத்தை தான் வந்து பண்ண இதாக இருந்தால், அதுமாதிரி நம்மளோட சுய சிந்தனையை நம்ம எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பிரதர். ஓகே சிஸ்டர், ரைட்டு. அந்த அடிமண்டி வரை சிஸ்டர் சொல்லுங்கள். சோனியா. பிரதர் நீங்கள் அடுத்து சொல்லுங்கள். நம்ம ஷேர் பண்ணுவோம், எல்லாத்தையும் பாயிண்ட் ஷேர் பண்ணோம். சார் நீங்கள் எதுவுமே சொல்லலை, யோசிச்சு வைங்க. பிரதர் இதில் வந்து பிரதர் நான் சொல்லிப்பேன், அந்த கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து குடிக்கும்போது நன்றி உணர்ச்சியோடு குடிச்சிருப்பாரு அப்படின்வார். அது எப்படின்னா, நம்மளுக்கு வர பாடுகள் எல்லாமே அது வந்து ஒரு நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு நம்மளை இன்னும் மேற்கொண்டு வளர்த்துக்கிறதுக்கு நன்றி உணர்ச்சியோடு அந்த கடைசி மண்டி வரைக்கும் நம்மளை குடிக்கணும் அப்படின்னு அங்கே பிரதர் கோட் பண்ணியிருப்பாரு. ஸோ கடைசி வண்டி வரை நம்ம குடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். பிரதர். பிரதர் அடிமண்ணின்றது இயேசு கிறிஸ்து உயிர் போகிற கடைசி நொடி வரைக்கும் அவர் உண்மை நேர்மையாக இருந்து நிறைவேற்றினார். அதே மாதிரி நம்மளும் நிறைவேற்றணும், நம்ம உயிர் போகிற வரைக்கும். மாதிரி கடைசி டைம் வரைக்கும். ரொம்ப எக்ஸாக்டான பாயிண்ட். ரைட், தேங்க்யூ பிரதர். ஓகே, அப்புறம் பிரதர் அடிமண்டிங்கிறது இன்னொரு விஷயமாவும் எடுத்துக்கலாம். அதாவது குடிக்கிற போது ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ரிஃபைண்டாக கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் அடிமண்டிங்கிறது கொஞ்சம் எல்லாம் கலந்து ரொம்ப குடிக்க முடியாத ஒரு இதாக தான் இருக்கும், திப்பி அது கலந்து வரும். ஸோ நம்ம குடிக்கிறது அப்கோர்ஸ் மேலே ஈஸியாக குடிச்சிடலாம். அந்த அடிமண்டின்னு குடிக்கிறதுல தான் இன்னுமே கஷ்டமான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதை நம்ம மிச்சம் வைக்காமல் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த ஒரு பதில் தான் இன்னொரு ஆங்கிளில் பிரதர் சொல்லியிருந்தார். ரைட். இப்போ பாப்போம், ஒரு கிரேப் ஜூஸ் கொடுத்து ஒரு கிளாஸில் குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா குழந்தைங்க கடைசி, அதாவது மேலேங்கிறதெல்லாம் குடிச்சிடுவாங்க, கடைசியாக அந்த ஒரு அடிமண்டி இருக்கும்ல, ஏன் அதை குடிக்க மாட்டாங்க? ஒரு கசப்பும் ஒரு தோற்பும் நிறைந்த ஒரு சுவையாக இருக்கும், அது குடிக்க முடியாது. அது நாம் கூட குடிச்சிருவோம் லிட்டரலாக, இல்லைங்களா? ஸோ அந்த கசப்பான அனுபவங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தங்களுடைய சகோதரர்கள் மூலமாக வருகிற கசப்பான அனுபவங்கள் கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வருகிறார் இயேசு கிறிஸ்து. பாருங்களேன், கூடவே இருந்த அந்த பேதுரு மறுதளிக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, நம்மளை எதாவது நினச்சி பார்க்க முடியுமா இதை?
இல்லைங்களா? எவ்வளோ வேதனை அவருக்கு மனசுக்குள்ளே இருந்திருக்கும். அதெல்லாம் அதாவது ஒரு சகோதரன் ஏதாவது நம்மளை சொல்லிட்டாருன்னா அதை தான் 10 நாள் நினச்சிட்டு இருப்போம். திஸ் இஸ் ட்ரூ இல்லைங்களா? அதானே உண்மை, அது நிதர்சனமான உண்மை. 10 நாள் நினச்சிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து போனாலும் கசப்பான அனுபவங்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்குவோம். சான்ஸே கிடையாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். இப்படி இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளுக்கும் சபையாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளட்டு நம்மளுடைய பாடுகளுக்கும் பாத்திரம் இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட வித்தியாசப்பட்டுள்ளது, டிஃபரன்ஸ் கப்ப பிரதர் ஹரி நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் சிஸ்டர் ஷேர் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிதா வந்து கையாண்ட விதமே வந்து ரொம்ப பெக்யூலியராக இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா வந்து அவர் லைக் என்டையர் வேர்ல்டுக்குமே அவர் தான் வந்து ரேன்சம் கொடுத்து லைக் ஈடுபலி கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருந்ததுனால, ஸோ அவரை ஹேண்டில் பண்ண விதமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அதே தான் நமக்கும் அப்ளிகபிளாக இப்போ ஓடிட்டுருக்க நமக்கும் அப்ளிகபிளானா கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து ஹேஸ் தேர் ஓன் அந்த ஓவர் கம் பண்ண வேண்டியது, கேரக்டர் காட்ட வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இது வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான் பிரதர். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. எஸ், சொல்லுங்கள் சிஸ்டர். அதுதான் பிரதர், ஆடட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். இதில் நம்ம வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, பட் இயேசு கிறிஸ்து வந்து பர்ஃபெக்ட் மேனாக வந்தவர். ஸோ அதனால் அவருக்கு இருக்க ட்ரையல்ஸ்க்கும் நம்மளுக்கு இருக்க ட்ரையல்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் மிச்சம்தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, தவிர எல்லாத்தையுமே கிடையாதுன்றது பிரதர் இங்கன்னு சொல்கிறார். ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். ஸோ ரொம்ப அருமையான பதில் இது. அப்போ இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் பீயிங்னா அவருக்கு வந்த ட்ரையல்ஸ் இப்போ நம்ம கொடுத்தா என்ன ஆகுறது? நீங்கள் ஒருத்தர் உட்கார மாட்டோம் இல்லைங்களா? இங்கே 4 பேர் இருப்போம், அங்கே 4 பேர் இருப்போம், அங்கே 4 பேர் இருப்போம். ஸோ பாருங்கள் தேவனுடைய மனசு இல்லைங்களா? ஆனால் 2 பேரையும் இந்த 1,44,000 பேர் இந்த ஒரு அழைப்புகளில் வந்தவங்கள கையாள்வதும் சரி, அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்து கையாள விதமே வித்தியாசங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரியவர்களே, அந்த கொஞ்சம் சகோதரி சொன்ன கொஞ்சம், அந்த கொஞ்சத்தில் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள். ஓகேங்களா? இப்படி நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் பானம் பண்ண வேண்டிய இல்லை பானம் பண்ண அந்த பாத்திரத்தில் நாம் அதை குடிக்கணும் அப்படின்னு நம்ம குடிக்கணும்னு வந்திருக்கும் பொழுது இவங்க சரியாக தான் குடிக்கிறாங்களா இல்லையா? யாராவது சூப்பர்வைஸ் பண்ணணுமா? யாராவது சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கா? மேற்பார்வையிட வேண்டியது இருக்கா? இல்லை யாராவது கவனிக்கணுமா? அப்படி கவனிக்கணும், ஏன் கவனிக்கணும்? கொஞ்சம் பிரஸ்க்கு வாய்ப்பு. பிரஸ் நீங்கள் யாராவது ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்லுங்கள். ஓகே, தாசன் பிரதர். பிரதர் கண்டிப்பாக சூப்பர்விஷன் வேணும் பிரதர். ஏன்னா நம்ம யாருமே பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது, எல்லாருமே இம்பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான். ஸோ ஏசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமியில் இது வரைக்கும் இருந்ததுலேயே பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருந்திருக்காரு. ஸோ அவர் காமிச்ச அந்த குவாலிட்டிஸை நம்ம காமிக்கிறதுக்கு வந்து ஈவன் 0.1% கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அவரால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து கிளியர் அவுட் பண்ணி அவருடைய போர்வைக்குள்ளே கொண்டு வர முடியுமே தவிர, அவருடைய சூப்பர்விஷன் இல்லைன்னா நம்ம பாத்திரத்தில் பானம் பண்ணுறது இட் வுட் பி இம்பாசிபிள். தேங்க்யூ பிரதர். ரொம்ப அழகான பதில். பிரதர் சொல்லுங்க. பிரதர் இல்லை, பிரதர் சொன்ன பாயிண்ட்டுக்கே இன்னொரு அடிஷனல் என்னன்னா, பிதா யாருன்னு நம்ம பார்க்குறோன்னா சர்வ பரிபூர்ண. அவர்கிட்ட நம்ம வந்து நெருங்கணும்னாலே நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம அபூர்ண சரீரம் பத்தாததுக்கு நம்ம வந்து வி ஆர் நாட் வர்தி. அதை வந்து கரெக்டாக அவரோட பாதையில் நடக்கிறோமா, அதை வந்து பாலிஷ் பண்ணி கொண்டு போகிறது தான் நம்மளோட இயேசு கிறிஸ்து அந்த பாதையில் கொண்டு செல்றதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ பிரதர். ஸோ நல்ல பதில். அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் அதை ஆட் பண்ணுறீங்களா சிஸ்டர்? பிரதர் பதில் சொல்லும்போது நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணால் டைம் ஆகிடுன்றதுனால அடிஷ்னல் பாயிண்ட் தான் பிரதர்.
ஒரு ஒரு சகோதரோ சகோதரிக்கோ ஒரு சூழ்நிலை கொடுக்குறாருன்னா அது தேவன் தான் கொடுக்குறாரு. அந்த ப்ரோக்ராமர் அவர் தான். பட் அதை மேற்பார்வை பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து இயேசு கிறிஸ்து என்றால் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேவனுடைய வேலைகள் தான். பட் சூப்பர்வைசர் யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான். ஏன் ஏன் இயேசு கிறிஸ்து சூப்பர்வைசராக இருந்தே தான் ஆகணுமா? வேறு யாரெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ண முடியாது? ஏன்னா சரியான ரிப்போர்ட் என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க. சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், ஏன் அவசியம்? நீங்கள் சொன்ன பதில் ரைட்டு. சொல்லுங்கள் சிஸ்டர். அதாவது இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு யார் தலைனா பிதாவாகிய தேவன் ரோலாக இருந்திருக்காரு. அது மாதிரி அந்த கரெக்டான அந்த ரோலை வந்து இயேசு கிறிஸ்து முடித்தார். இப்போ நமக்கு யார் ரோல்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது நம்மளுக்கு சூப்பர்வைசர்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான். நம்ம பூரணமாக நம்ம பரிபூர்ணம் கிடையாது, அபூர்ணமான மனுஷங்க தான். நம்மக்கிட்ட குறைபாடுகள் இருக்கும். அதையும் நம்மளை சரி பண்ணணும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். ஓகே சிஸ்டர், அது சரி பண்ணுற விஷயம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஏன்னா நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு நாம் தான் பண்ணணும் ஆக்சுவலி. சரிங்களா? ஏன்னா அதுக்கு சுயாதீனம் இருக்குது. தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். சிஸ்டர் சோனியா. சொல்லுங்கள் சிஸ்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பரிபூரணமாக அவர் அடைஞ்சதுனால அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முன்னாடி கெயின் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பாடுகள் வரும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால் மட்டும்தான் முன்னாடி கடந்து இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ அவங்க சூப்பர்வைஸ் பண்ணும்போது அவங்க கடந்து வந்த பாதைகள்லாம் எப்படின்னு அவங்களால இப்போ இது பண்ண சொல்லி கொடுக்க முடியும். அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுறதுனால அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டார். எனக்கு சொல்ல வரல. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி பண்ணதுனால அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பரிபூரண நிலைக்கு போனதுனால. ஸோ அவர் அனுபவம் வந்து எல்லாமே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதில் கொடுக்குன்றது தான் சொல்கிறேன் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஆல்ரெடி அந்த ஒரு இடுக்கமான பாதையில் போனதுனால அவரே அந்த ஒரு பாதையில் யாரெல்லாம் போகிறாங்களோ சூப்பர்வைஸ் பண்ணணும். ஓகே சிஸ்டர் சோனி. அது சிஸ்டர் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து அவர் அந்த கப்பில் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இயேசு கிறிஸ்து பானம் பண்ண அந்த கப்பில் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அவர் ஏற்கனவே அதை கிராஸ் பண்ணி வந்திருப்பார். ஸோ அவரை விட பெட்டர் சூப்பர்வைசர் யாரும் இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன கோட் பண்ணியிருப்பாருன்னா, பிதாவாகிய தேவன் தான் நம்மளுக்கு பர்மிஷனே கொடுத்துருக்காரு. அந்த கப்பில் நம்ம பானம் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கப்பில் நம்ம பானம் பண்ணுறோம். ஸோ அவரை விட ஒரு பெட்டர் சூப்பர்வைசர் யாருமே இருக்க முடியாது அப்படின்றதுக்கு பிரதர் கோட் பண்ணியிருப்பார். தேங்க்யூ சிஸ்டர். பிரதர். பிதாவாகிய தேவன் நியமிச்சதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவரை தான் நியமிச்சிருக்கிறாரு. இருக்கலாம் புது உடன்படிக்கை மத்தியஸ்தர். ஓகே ரைட்டு. ஒருவேளை இப்படிப்பட்ட சூப்பர்வைசர் தேவன் ஆர்டினேட் பண்ணலைன்னா நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இல்லைங்களா? ஒருவேளை நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர்வைசர் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அநேக குறைவுகளில் பிரதர் கூட சொல்லியிருந்தாங்க, அநேக குறைவுகளில் இன்னும் குறைவுகள் மல்டிபிள் தான் ஆயிருக்குமே ஒழிய, ஏன்னா நம்மள தான் யாரும் பார்க்கலன்ற ஒரு மைண்ட் இருக்கும்ல, என்ன பண்ணுவோம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா? அன்பானவர்களே, இந்த நம்முடைய பாத்திரம் ஈவன் அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கெடுக்கிறது தான் நம்ம இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு பாத்திரம் நமக்கு இருக்கிற அந்த ஒரு பாடுகள், இப்படிப்பட்ட அவமானங்கள், இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து டெஃபினட்டாக சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள எந்த விஷயத்துலையும் குறைவு இருக்கக்கூடாது, வளர்ச்சி தான் என்ன ஆகணும் தான் பாயிண்ட். ஸோ இயேசு கிறிஸ்து நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணுறதுனால இப்போ என்ன ஆகுது தெரியுங்களா? வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி கூட இல்லைங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து நம்மளை பார்க்கறதுனால, நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த எல்லா பாடுகள், இந்த மாதிரி உபத்திரவங்கள், இல்லை வேற என்ன காரியங்களாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு சத்தியத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இப்போ அதற்கான காரியங்களை நம்ம செய்கிறோம். அன்பான சகோதரர் சரிங்களா? அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு மகிமை, அந்த ஒரு மகிமைக்குரிய ஒரு அரசாட்சி, இவைகளெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, பங்கெடுக்கணும்னா, 1,44,000 பேரில் போகணும்னா நம்ம என்ன செய்யும்? அதாவது கிறிஸ்துவனுடைய மகிமையின் அரசாட்சியில்
நம்ம பங்கெடுக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த ரீப்ரிண்ட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸு அடிஷ்னலாக நாங்கள் ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா கூட பிரதர், நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இந்த இதில் நம்ம பங்கெடுக்க முடியாது. ஓகே சிஸ்டர். ஸோ படி சொல்லியிருக்கீங்க, ரைட்டு. கான்செக்ரேட் பண்ணணும். அப்புறம் எல்லா சோதனைகளும் நம்ம மேற்கொண்டு அதை ஜெயிக்கணும். அது வர அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்மளுக்கு வர ஒவ்வொரு பாடுகள் அன்றாட நம்ம சிலுவையை சுமக்கணும் இல்லையா, அந்த பாடுகளை ஒவ்வொன்றையும் நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெயம் எடுக்கணும். அதுக்கான தான் இதோடைய ஃபஸ்ட்டு அடிப்படையான. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ படி கான்செக்ரேஷன், ரெண்டாவது பாடுகளுக்குள்ளே போகணும். ரைட்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். பிரதர் பிரதர் சொல்லுங்கள். சிஸ்டர் சொல்கிறதுக்கு அடிஷ்னலாக என்னென்னா, அடுத்து வந்து அந்த ஒரு அப்பத்துலேயும் அந்த ஒரு பாத்திரத்துலேயும் பானம் பண்ணுறத கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய சுயத்தை மறந்து அதை வந்து சாவு வரைக்குமே இமர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்மளுடைய அந்த ஒரு பிரதர் சொல்கிற பாயிண்ட் நல்லா இருக்குது. நம்மளுடைய அந்த ஸ்நானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்முடைய ஸ்நானம் கான்செக்ரேட் பண்ணிட்டோம். அது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும். ரைட்டு, தேங்க்யூ பிரதர். ஸோ அதை நம்ம சரியாக அதாவது சாகிற வரைக்கும் சரியான அர்ப்பணிப்புக்குள்ளே இருக்கணும். ரைட்டு தான். வேறு அப்போ இந்த பாத்திரத்துலேயும் இந்த திராட்சை ரசத்துலேயும் இந்த அப்பத்துலேயும் கையை வைக்க போகிறோம் இல்லைங்களா, இதை ரிலேட்டடாக நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளே நான் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன மனநிலைமையோடு போயிட்டு எடுக்கணும், இந்த ஒரு கேள்வி நான் மாற்றிடுறேன். அப்படி நம்ம எடுக்கும்பொழுது தான் மகிமைக்குள்ளே போக முடியும். ஸோ சாதாரணமாக நம்ம இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு தேவன் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஏதோ ஒரு பிரெட்டு அப்படி இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ மகிமைக்குள்ளே போகணும்னா நம்ம சரியாக அந்த ஒரு பாத்திரத்துலேயும் அந்த அப்பத்துலேயும் கையை வைக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட மனநிலைமையோடு இருக்கணும் தான் கேள்வி. அதாவது இதில் வந்து என்னென்னா வந்து எவ்ரி இயர் நம்ம பண்ணுறது வந்து ஒரு பாபிலோனில் இருக்கிற மாதிரி ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவில் இருக்குது, உடனே இமீடியட்டாக மாற முடியாது. வி ஆல் இம்பர்ஃபெக்ட்டு. ஸோ எவ்ரிடே நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டு இதை வச்சு தான் ஸ்பிரிச்சுவல் கேட்குறது, சப்ஜெக்ட்ஸ் கேட்குறது, படிக்கிறது, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டடீஸு, மெடிடேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நம்மளுடைய அந்த கோலுக்கு ரீச் பண்ண முடியும் என்றதான் என்னோட. தேங்க்யூ சிஸ்டர். அப்போ படிக்கிறது, மெடிடேட் பண்ணுறது, ஓகே, இதெல்லாம் ரைட்டு. சிஸ்டர் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். பூமியில் உள்ள அனைத்தையும் நம்ம வந்து குப்பையும் நஷ்டமுமா எண்ணணும். பூமியில் உள்ள அனைத்தையுமே நம்ம குப்பையும் நஷ்டமுமா எண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது பவுல் சொன்ன மாதிரி சிஸ்டர் சொல்கிறாங்க, பாடுகள் வந்தால் நம்ம அச்சமடையக்கூடாது, தைரியமா மனோதிடம் அது நமக்கு இருக்கணும். ரைட். எல்லா விஷயத்தையும் குப்பையும் நஷ்டவுமாக எண்ணணும். எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. ஓகேங்களா? ஒருவேளை சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்க. நான் அர்ப்பணிப்பின் இதயத்தோடு அதான் கான்சிக்ரேட்டட் மைண்ட், ஃபுல்லி கான்சிக்ரேட்டட். ரைட். ஸோ எப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு முன்னாடி வந்தாலும் அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பயம் காட்டுற மாதிரியோ பட்ட விஷயங்கள் இல்லை. அது ஏதோ புதுசுலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இவைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், அப்போ புது சிருஷ்டியாக நம்ம இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா தெய்வ சித்தம் இல்லாமல் நம்ம வரல. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாமளே நிதானித்து பார்க்கணும். இதுதான் இது கேட்டேன். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன பதிலெல்லாம் ரைட்டு. பட் ஒரு வேளை நிதானித்து பார்க்காம நம்ம இங்கே வந்து நின்னோன்னா அது தேவனுக்கு டெஃபினட்டாக பிடிக்காது. ஓகேங்களா? சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிருவோம். சில ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்கணுன்னு ஆசை, பட் ஆனால் டைம் இல்லை.
பரவாயில்ல. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஈடுபலி கொடுப்பது தான் வந்தார். அதுக்கு மரித்தால் மாத்திரம் போதும், அவ்வளோதானே? ஏன் இப்படிப்பட்ட அவமானம் நிறைந்த ஒரு மரத்துக்குள்ளே போகணும் அவர்? எதுக்காக போகணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் இல்லைங்களா? பட் இதெல்லாம் இல்லாமல் வேற ஏதாவது பதில் இருக்கா இதுக்கு? ரீபிரிண்டில் பிரதர் எழுதியிருக்க மாட்டார். நீங்கள் அதில் தேடாதீங்க இல்லைங்க. அதாவது ரேன்சம் கொடுக்கணும்னா மறிக்கணும் இல்லைங்களா? சிலுவையில் சுமக்கணும், அவ்வளோதான். அது போதுமே. அதை தான் இயேசு கிறிஸ்து செய்கிறதுக்கு வந்தார். ஆனால் அவர் எதிர்பார்க்காத இந்த ஒரு பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம், பட் பாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும், பட் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியாது இயேசு கிறிஸ்து. ரெண்டு அடையாளம் இல்லைங்களா? ஏன் இப்படி அவமானம் நிறைந்த பாத்திரத்தில் பங்கெடுப்பது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவன் அனுமதிச்சார்? ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தை அனுமதிக்கலைன்னா என்னவா இருக்கும்? இது ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுவோம். ஏன் அனுமதிச்சார்? இல்லை யாருக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சாங்க இயேசு கிறிஸ்து? ஏதோ யூதருக்காக இது செய்தார் பிரதர். யூதர்களுக்காக மரித்தால் மாத்திரம் போதும் இல்லைங்களா? ரேன்சம் கொடுத்தா மட்டும் போதும் யூதர்களுக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மீட்கணும்னா ஜீவனை கொடுத்தா மட்டும் போதும். ஆனால் இப்படிப்பட்ட அவமானம் நிறைந்த பாத்திரம் அவருக்கு தேவைப்படாது இல்லையா? ஏன்னா அது சபை உலக மக்களுக்கு ஏன் இது கொடுத்தாருன்னா, அது சபை அவரால் தேர்ந்தெடுக்க சபை வாய்ப்பை பெற்றவங்களுக்கு நம்ம பாவ நிவாரண பலி செலுத்தி நம்ம சபையாகி அவங்களுக்கு உலக மக்களுக்கு நமக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, சபை அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பிரதர் கடைசியாக இருக்கார், எதுவுமே சொல்லலை. பிரதர் சொல்லுங்கள் ப்ளீஸ். பிரதர், அதாவது அவர் ஞானஸ்நானத்திலே இதுதான் சொல்லியிருப்பார். யோவான் கேட்குறப்போ, நான் உங்களால் ஞானஸ்நானம் பெறும்படி இருக்க நீர் எங்களிடத்தில் வரலாமான்னு கேட்டதுக்கு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுறது நமக்கு நலமாக இருக்கிறது. அவருக்கு வந்து அவசியம் இல்லை தான் அந்த மாதிரி ஒரு மரணத்தை வந்து மறிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் பிரதர் அது வந்து ஸ்நானம், இது மரணத்தை குறித்து இருக்கு. இது பாத்திரம் அப்படின்றது அவமானம் நிறைந்த ஒரு மரணம். இந்த அவமானத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுக்கணும், மறிச்சா மட்டும் போதும்ல. இப்போ சிஸ்டர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, சபை அப்படின்னு. அதான் பதிலும் கூட. அதான் எப்படி ஒருவேளை இப்படிப்பட்ட அவமானம், இப்படிப்பட்ட கஷ்டம், தன்னுடைய ஒரு அதாவது அப்பாவை பற்றி நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்ற ஒரு குற்றம் இல்லைங்களா? இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் வைக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி டிக்டோவான பாடுகள் வித்தியாசமான ஆங்கிளில் யாருக்கு வரும்? சபைக்கு. பிரதர் இன்னொருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உண்மையாக சொல்லணும்னா இப்படிப்பட்ட பாத்திரம் இயேசு கிறிஸ்து கொடுத்ததுக்கு ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒரு எக்ஸாம்பிள். ஒருவேளை அப்படிப்பட்ட பாத்திரம் அவருக்கு இல்லை வச்சுக்கோங்களேன், சாரு மறிச்சாரு போயிட்டாரு, உலக ஜனங்களுக்கு ஜீவன் கிடைக்குமே, நம்ம கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? பட் எப்படி அது உருவாகும்? எல்லாருக்கும் எப்படி ஜீவன் கிடைக்கும்? முதல்ல சபைக்கு எப்படி ஜீவன் கிடைக்கும்? சபைக்கு ஜீவன் கிடைக்கணும் அப்படின்னா, இல்லை சபை அந்த ஒரு பாடுகளுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னா, கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கண்டிப்பாக போய் ஆகணும். இல்லைன்னா நம்மெல்லாம் போக மாட்டோம் இல்லைங்களா? நமக்கு இன்னும் புரியாமலே போயிட்டுருக்கோம். அப்போ இந்த 1,44,000 பேரோட இலக்கம் என்ன ஆகுது தெரியுங்களா? இன்னும் 5 வருஷம் ஆனாலும் கம்ப்ளீட் ஆகாது, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் கம்ப்ளீட் ஆகாது. அப்போ கிளியராக தேவன் அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துலையும் முடிச்சுட்டேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளியராக நமக்காகவே என்ன பண்ணியிருக்காருன்னு இயேசு கிறிஸ்து பாருங்களேன், யோசிச்சு பார்ப்போம். நமக்காக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு தேவதோஷனம் வாங்கியிருக்காருன்னா இப்படி நம்ம மனசு வலிக்கும் சரிங்களா? நமக்காக எல்லாராலையும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கார் அப்படின்னா, அந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளே போயிருக்காருன்னா
உங்கள் மனசு எப்படி இருக்கணும்? சரிங்களா? இது எப்படி இருக்கணும்னா சதையாகவே இருந்துடக்கூடாது அன்பான சகோதரர். சரிங்களா? அப்போது இது நல்லா உணரணும். உணர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ கிறிஸ்துவனுடைய பாடுகளை இன்னும் மெடிடேட் பண்ணுறதுக்கு இன்னும் நேரத்தை எடுத்து படிக்கணும். இல்லைங்களா? இப்படிப்பட்ட பாடுகள் நம்ம சகோதர சகோதரி மத்தியில் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை ஓகே இதை தேவன் அனுமதிச்சிருக்காரு. இல்லைங்களா? இப்படி நம்ம அதை 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 ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும். எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுக்கு பின்னாடி தான் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா, அப்போஸ்தலர்கள் யாரையும் சொல்லலாம். ஸோ இதை தான் அன்பு சகோதரர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடைசியாக ஒரு சாங் எழுதி முடிச்சிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சாங் கூட நீங்கள் படிச்சிடலாம். படித்து நம்ம முடிச்சோம். தமிழ்லேயே வாசிங்க, இங்கிலீஷில் வேணும். உனக்கு பக்க பலமாக நிற்க நண்பனும் இல்லை, இளைப்பாறுதல் தர எந்த கரமும் இல்லை. காரில் உன்னால் துணிச்சலாக முன்னேறி செல்ல முடியுமா? அங்கு கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பும் வரை பொறுமையோடு காத்திருக்க உன்னால் முடியுமா? குறுகலான வழி, நெருக்கமான பாதையில் நடக்க உன்னால் கூடுமா? இப்படியாக அவர் அளிக்கும் பாத்திரத்தில் நீ பானம் பண்ணி சத்திய கொடியை உயர்த்தி பிடித்திருக்கும் போது நீ அவருடையவனாயிருப்பாய். அவருடைய கிரீடம் உனக்கு மகுடமாகும். அவரது சிங்காசனத்தில் நீ அமர்ந்து அவரது மகிமையில் பங்கு பெறுவாய். ஆமென். இந்த ரீப்ரிண்ட்டில் இருந்த விஷயங்களுடைய சுருக்கமாக ஒரு ஒரு பாடலாம் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதருங்க எழுதி. சரிங்களா? அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா இந்த ரீப்ரிண்ட்லேருந்து, ஸோ இந்த 5421 ரீப்ரிண்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 அடையாளம் தான். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்நானம் பெறுதல், அடையாளன்றது பின்னாடி, ஸ்நானம் பெறுதல், அப்புறம் பாத்திரத்தில் பங்கெடுத்தல். ஓகேங்களா? அப்போ ஸ்நானம் பெறுதல் அப்படின்னா அதுலேயும் நமக்கு இருக்கணும். ஸ்நானம் பெறுதல்னா என்ன சொல்லிடுங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய பேப்டிசத்திலிருந்தே அவர் மரணத்தை ஊற்றுகிற, ஆத்மாவை மரணத்தில் ஊற்றும் அப்படி ஊற்றுகிற விஷயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மரிக்கிற வரைக்கும். அதே தான் யாருக்கு இருக்கணும்? சபைக்கு இருக்கணும். அப்போ அந்த பாத்திரத்தில் பங்கெடுப்பது, அப்போ அந்த பாத்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுதான் விஷயம். அவர் எதிர்பார்க்காத அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு அவருக்கு தெரியல, பட் அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்குதுன்றது தெரியும். அதனால தான் முன்னாடியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த ஒரு விஷயமான்றதில்ல. அதனால என்ன பண்ணாருன்னா, நீங்கள் குடும்பம் நீங்கள் இப்படி செய்யுங்க, ஒருவேளை இப்படி தான் செய்யணும்னா நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோமா? ரத்தம் அப்படின்றதுனா என்ன? ரத்தத்தில் பானம் பண்ணுறதுனா என்ன? அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிறது. 2 பார்த்தோமா? ஸோ அதே அனுபவம் இயேசு கிறிஸ்து கொடுத்த அதே அனுபவம் நமக்கு இருக்காது. ஆனால் கண்டிப்பாக வெவ்வேறு வித்தியாசமான அனுபவங்கள் தேவன் நமக்கு கொடுப்பாரு. இப்படி அனுபவங்கள் இல்லாமல் தேவன் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா, நமக்கு இந்த ஒரு மகிமையை கொடுக்க போகிறதில்ல. இந்த மகிமையை கொடுக்க போகிறது இயேசு கிறிஸ்து கிடையாது, தேவன் தான். அதே சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்த ஒரு பாத்திரத்தினுடைய பாடுகளை குறித்து என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ இதெல்லாம் யார் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனசில் வச்சுக்கலாம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் நல்லா படித்து ஆர்வமாக நிறைய வேலை சொல்லியிருக்கீங்க. ஸோ தேவன் நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ இதே மாதிரியான ஒரு சிந்தனை நம்மளை எல்லாருடைய இருதயங்களிலும் இருக்கணும். ஸோ நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக அவருடைய ரா விருந்து, கர்த்தருடைய ரா போஜனத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி நாமளே நிதானித்து பார்த்து கடந்து போக கிருபை செய்வாராக. தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்திற்கை கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ. அன்பான சகோதர சகோதரிகளே,